சென்னையில் இன்று நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அம்பேத்கரை தரம் தாழ்ந்து பேசிய மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்திற்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளிட்டவற்றுக்கு நிதியை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி அமைந்தால் தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்க வழி செய்யப்படும் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அவர் பங்கேற்று பேசினார். திமுக சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்று குற்றம் சாட்டினார். தலித் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லையில் கேரள தனியார் மருத்துவமனையில் இருந்து கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணியை கேரள அரசு முழுவீச்சில் தொடங்கியுள்ளது. நெல்லை அருகே நடுகநல்லூர், கொண்டாநகரம், சுத்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் கேரளாவைச் சேர்ந்த 2 தனியார் மருத்துவமனைகள் சிரிஞ்சி, இரத்த மாதிரி உள்ளிட்ட மருத்துவ கழிவுகளை மூட்டை மூட்டையாக கொட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் அகற்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணியை கேரள அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். 6 இடங்களில் இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கேரள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இனி திரைப்படங்களில் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் வெளியாகியுள்ளது. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான விடுதலை 2 திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது. இந்நிலையில் தனது அடுத்தடுத்த திரைப்படங்கள் குறித்து விளக்கியுள்ள நடிகர் சூரி இனி கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். நல்ல கதாபாத்திரம் அமைந்தால் சிவகார்த்திகேயனுடன் மட்டுமே இணைந்து நடிக்க தயாராக இருப்பதாகவும் சூரி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். நெல்லை நீதிமன்றம் அருகே அண்மையில் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து இந்த உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தானாக முன்வந்து விசாரணை நடத்திய நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் டிஜிபி சங்கர் ஜிவால் தமிழகம் முழுவதிலும் உள்ள நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கும்பமேளாவுக்காக கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுவதால் தமிழகத்தில் இயக்கப்படும் 10 புறநகர் ரயில்களில் தலா 2 பெட்டிகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்டிகள் கும்பமேளா சிறப்பு ரயில்களில் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சென்னை பீச், திருவண்ணாமலை, விழுப்புரம், சென்னை, தாம்பரம், விழுப்புரம், புதுச்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட 10 ரயில்களில் வரும் 26ஆம் தேதி முதல் பெட்டிகள் குறைத்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மாநில அரசுகள் வாரி வழங்கும் இலவச திட்டங்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி வருவதாக RBI எச்சரித்துள்ளது. இதனால் உள்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்வது குறைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018-19ஆம் ஆண்டு முதல் மாநில அரசுகள் வழங்கி வரும் நிதி பட்ஜெட் அளவை விட 2.5 மடங்கு அதிகரித்து 4.7 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் RBI எச்சரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டத்தில் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டதால் கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திமுக தலைவரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமித்ஷாவை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பக்லாபாக் தக்காளி ரசத்துடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் மட்டன் பிரியாணி, வஞ்சர மீன் வறுவல், அல்வா உள்ளிட்ட ஐட்டங்களுடன் மணக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. இது தொடர்பான செய்தி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இன்று திமுக செயற்குழு கூட்டத்திலும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.